இன்னொரு தீர்மானம் அதே மாநில மாநாட்டில் நான் சொன்னேன். அது விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம். அதில் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அதை இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இதை நான் சொல்லலன்னு வைங்களேன், இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நமக்கு அதை பத்திலாம் கவலை இல்லைன்னு வைங்க. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களோட இருப்பையும் புவி வெப்பமயமாதல் பயமுறுத்திட்டு இருக்கு. அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்ப ரீசன்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வுல இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில வர ஃப்ளட்டுக்கு காரணமே இங்க இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர்நிலைகளை அழிச்சது தான் சொல்லுது. இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது 90% ஆஃப் விவசாய நிலங்கள் 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு இங்க இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். இப்ப சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுக்கணும். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும். ஆனா அப்படி செய்யலையே. ஏன் செய்யல? ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அது நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள். நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க, அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே தானே இங்கேயும் அதே நிலைப்பாடு தானே இங்கே எடுக்கணும். அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? இது எனக்கு புரியலையே. பட்டியல் கொடுத்ததே தமிழக அரசு தானே. முதல்ல பரந்தூர் மாமந்தூர் இருந்துச்சு. நீங்க பாருங்க அந்த பேர் லிஸ்ட்ல பரந்தூர், திருப்போரூர், பன்னூர், மாமந்தூர் இந்த எல்லா பேருமே இருந்துச்சு. இது அதிமுக அரசு கொடுத்த பட்டியல்லையும் பரந்தூர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திமுக 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க அந்த மாமந்தூருங்கிற இடத்த எடுத்துட்டு அவங்க கொடுத்த பட்டியல்லையும் பரந்தூர் இருந்துச்சு. அதனால நீங்க மத்திய அரசுல இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்ய முடியுங்கன்னா, விமான நிலையத்தை நாங்க கொடுக்கறோம் 51% ஸ்டேக் அப்படின்னா 10,000 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்குறாங்க. 20,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல நாங்க அது கொடுக்க தயாரா இருக்கோம். லேண்டை நீங்க செலக்ட் பண்ணி கொடுங்க. ஸோ மோடி ஐயாவை பொறுத்தவரை வளர்ச்சியின் பக்கம் நாங்க நிக்கிறோம். சரி, பரந்தூரை செலக்ட் பண்ணிட்டீங்களா? சரி, அந்த மக்கள்கிட்ட போய் பேசுனீங்களா? மக்களுக்கு நாங்க காம்பன்சேஷன் கொடுக்குறோம்னு சொன்னீங்களா? மக்களை ஒன்றா இந்த ப்ராசஸை திமுக சரியா பண்ணிருக்கோம் தான் நாங்க சொல்றோம். அதனால நீங்க மத்திய அரசின் மீது இங்க வீண்பழி சுமத்துவது எப்படி நியாயம் நான் கேட்கிறேன். மாநில அரசு மேல நீங்க குற்றம் சுமத்துங்க, மத்திய அரசும் சேர்த்து பேசுவது அதுக்கு தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா இந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு. மத்திய அரசுக்கு நிலத்தை தேர்வு செய்வதில் 1% கூட மத்திய அரசுக்கு பங்கு இல்லை. தேர்வு செய்து கொடுத்து நடத்த மத்திய அரசு செக் பண்ணுவாங்க, பக்கத்தில் விமான நிலையம் இருக்கா, இங்கே விமான நிலையம் கட்ட முடியுமா அப்படின்னு.
அதனால தான் இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப சொல்வது, தமிழகத்தில் இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் நமக்கு தேவை. ப்ராஜெக்ட் வரணும், அதே நேரத்தில் மக்களுடைய கன்கரன்ஸோடு அந்த ப்ராஜெக்ட் வரணும். யாருடைய வயிற்றிலும் அடித்து அந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாது, விவசாய நிலத்தை பிடுங்கி அது வரக்கூடாது. இன்னைக்கு இது அரசியல்வாதிகள் செய்யாமல் எல்லாத்தையும் அரசியல் செய்ததான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதே விஜய் அவர்கள் கட்சி எப்போ ஆரம்பித்தாங்க? 1 வருஷத்துக்கு முன்னாடி. 1 வருஷமா ஏன் பரந்தூருக்கு போல? அப்போ February 2, 2024 நான் கட்சி ஆரம்பித்தேன். இன்னைக்கு February 2, 2025 நான் கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் வந்துருச்சு. ஸோ 1 வருஷமா என்ன பண்ணீங்க? 1 வருஷமா நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே, கட்சி தலைவராக கடிதம் எழுதியிருக்கலாமே. ஸோ அந்த 900 நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நீங்கள் கட்சி அறிவிச்சு 365 நாள் மக்கள் எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல. அதனால் நான் கேட்குறேன், இது அரசியலா, இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா? இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த முதல் நாள் அங்கே போயிருக்கலாம்ல, முதல் வாரத்தில் போயிருக்கலாமே, முதல் மாசத்தில் போயிருக்கலாமே, முதல் 100 நாளில் போயிருக்கலாமே. அது எதற்கு கட்சி ஆரம்பித்து 1 வருட காலம் கழித்து போகணும்? அந்த கேள்வியும் மக்கள் கேட்பாங்கல்ல. ஓ, அப்போ இந்த அரசியல்வாதிகள்லாம் அதை அரசியல் பண்ண போகிறாங்களா, இல்லை உண்மையாலுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு சொல்ல போகிறாங்களா? இதையும் சாதாரண மக்கள் கேட்குறாங்க. அதனால் விஜய் அவர்கள் போனது தவறு இல்லை. பட் செல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ராசஸ் என்ன, இதில் மத்திய அரசை ஏன் உள்ளே இழுக்கிறீங்க அப்படிங்கிறதான் திரும்ப திரும்ப நான் வைக்கக்கூடிய கேள்வி. பரந்தூர் விமான நிலையம் என்பது நம்ம நிச்சயமா எல்லா விதத்திலும் ஒரு தேவையான விமான நிலையமாக அது இருக்கிறது என்பதை நான் சொல்வேன். இந்த விமான நிலையத்திற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை, அது பட்டா நிலங்களாக இருந்தாலும் அதே போல நம்முடைய அரசினுடைய புறம்போக்கு நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கு பாதிக்காத வகையிலே மறு குடியமர்வை செய்வதற்கான நடவடிக்கைகள் அதையும் அரசாங்கம் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது, வளர்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் கூட மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். எனவே இந்த கிராமங்களில் பாதிப்படையக்கூடிய மக்களுக்கு சந்தை மதிப்பை விட அதிகமான ஒரு தொகை இழப்பீட்டுத் தொகை வழங்கினாலும் கூட அவருடைய மறு குடியமர்விலே அவர்களுக்கு வேண்டிய வாழ்வாதார வசதிகளை உருவாக்குவதிலே அரசாங்கம் அதில் மிகுந்த முனைப்பாக இருக்கிறது. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அந்த நீர்நிலைகளையும் எந்த அளவிலே நாம் சீர் செய்ய முடியும், காப்பாற்ற முடியும் என்பதற்காக ஒரு உயர்மட்ட குழு அமைந்து அந்த நீர் மேலாண்மை செய்வதற்கு அந்த குழு தன்னுடைய பரிந்துரைகளை அளித்திருக்கிறது. அதை செயல்படுத்துவதற்காக ஒரு நிறுவனம் இப்போது அவங்க என்கேஜ் பண்ணியிருக்காங்க. அதோடு நம்முடைய நீர்வளத்துறையும் இணைந்து அந்த நடவடிக்கைகளை இப்போது மேற்கொண்டிருக்கிறோம். எனவே அந்த திட்டம் வருவது என்பது நம்முடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கிறது என்பதையும் நான் இந்த செய்தியாளருடைய சந்திப்பின் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இதில் நம்ம பிபிபி மாடலில் போகலாம்னு ஒரு இது இருக்குது சார். அதுக்கான ஏற்கனவே நம்ம அதுக்கான இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை எந்த வகையில் செயல்படுத்தலாம் என்பதை குறித்து அரசாங்கம் பரிசீலித்து கொண்டிருக்கு. இப்போ தான் இதனுடைய பூர்வாங்க நடவடிக்கைகளை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். எந்த மாதிரி இந்த திட்டங்களை நம்ம செயல்படுத்த முடியும் என்பதை குறித்து அரசினுடைய தொழில்துறையினுடைய கவனத்திலே அது இருக்கிறது. இல்லை, அவங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அது அவங்க லேண்ட் கொடுக்கறதுல அவங்களுக்கான சில கன்சர்ன்ஸ் அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கண்டிஷனோடு அவங்க போகும்போது பல இடங்கள், இப்போ கோயம்புத்தூர்லாம் நம்ம லேண்ட் அக்விசிஷன் போயிட்டதுக்கப்புறம் அது மேலும் விரிவுபடுத்த முடியாத ஒரு நிலை வந்தது. எனவே ஒன்றிய அரசினுடைய விமான போக்குவரத்து துறையோடு நாம் அதை பேசியிருக்கிறோம். அது நம்மளோட டிஸ்கஸ் பண்ணி செய்யுங்கன்னு அவங்ககிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். தொடர்ந்து மத்திய அரசு நிதி தராத பட்சத்துல நம்மளால இதை சஸ்டெயின் பண்ண முடியுமா? அந்த கடனை சஸ்டெயின் பண்ண முடியும்? இன்னும் அனதர் 4-5 இயர்ஸ்க்கு நம்மள்ட்ட வரக்கூடிய நிதி வராது. உங்களுடைய அந்த வரக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ரொம்ப ப்ரூடண்டா இருக்கிறதுனால தான் இந்த நிதி நிலைமை இவ்வளவு நெருக்கடியான ஒரு நிலைமை இருக்கிற போது கூட கடனை நாம் கட்டுக்குள்ள வைத்திருக்கிறோம். நாம் அதிகமாக கடன் வாங்கலாம் என்று நிதிக்குழு நமக்கு அந்த ஒரு லிவரேஜ் கொடுத்திருந்தாலும் கூட நம்மளுடைய நிதி மேலாண்மையினுடைய காரணமாக நாம் மிக சிறப்பாக அதை கையாண்டக்கூடிய காரணத்தால் தான் அந்த மேக்சிமம் லிமிட்டுக்கு போகாமல் நம்ம அதை அவங்க சொல்லியிருக்க ப்ரிஸ்கிரைப்டு லிமிட்டை விட குறைவாகவே நம்ம கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். எனவே எதிர்காலத்தில் வரக்கூடியதை ஒரு திறமையான நிதி நிர்வாகத்தின் மூலமாக, நிதி நுட்பத்தின் மூலமாக நம்ம செய்ய முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய உத்திகளை நம்ம கையாளணும். இப்போ பப்ளிக் ஃபண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம்னு ஒன்று பண்ணுறோம். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எந்த நேரத்தில் நீங்கள் பணம் விடுவிக்கணும் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்வீர்கள் என்று சொன்னால் தேவையற்ற வட்டி செலவுகளை உங்களால் குறைக்க முடியும். இது போன்ற ஒரு அரசினுடைய தொடர் சஸ்டைன்ட் எஃபோர்ட்ஸ் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அவற்றையெல்லாம் நாம் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அரசினுடைய நிதித்துறை.
அந்த கிருஷ்ணகிரி ஓசூர் விமான நிலையத்துக்கு அவருடைய நிலைமை அவங்க இப்போ கொடுத்துருக்கிறதுக்கான சைட் பார்த்துட்டு இருக்காங்க. அது ஏற்கனவே சொல்லியிருப்பதை போல ஒரு நல்ல முன்னேற்றம் அதில் வந்திருக்கிறது. ஓசூர் ஒரு வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது. பெங்களூரை ஒட்டி அது இருக்கக்கூடிய காரணத்தினால மிகப்பெரிய அதுக்கு தொழில் வளர்ச்சி. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கில் போகக்கூடிய ஒரு பெரிய ஹப்பாக அது உருவாகி கொண்டு வந்திருக்கிறது. ஏகப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் அங்கே உருவாகிறது. எனவே அதை மையப்படுத்தி ஒரு விமான நிலையம் வருவது ஒன்று பெங்களூருடைய நெரிசலையும் குறைக்கும், நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்கும் அது பெரிய அளவில் உதவும். அங்கே மக்கள் எதுவும் எதிர்ப்பு எதுவும் சொல்லுது ஏன் சார் உங்களுக்கு ஏதாவது ஆசையாக இருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஃபர்னிச்சர் பார்க் என்ன சார். ஃபர்னிச்சர் பார்க்குக்கான நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. 2-3 கம்பெனிகள் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து இப்போ ஒரு புதிய கார் தொழிற்சாலை ஒன்று அங்கே அமைப்பதற்கு அந்த நிலங்கள் அங்கே சிப்காட்டில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ தென்மண்டலங்களில் வரக்கூடிய தொழில் முதலீடுகளை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஹைட்ரஜன் சார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய எரிசக்தி உருவாக்குவதற்கு நம்ம பார்த்துருக்கோம். சூரிய வெளி மின்சாரத்தை உருவாக்குவதற்கு நம்ம பெரிய ஹப்பா அங்கே வந்துட்டு இருக்கு.